கொள்கிறேன். இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினம். என்ன தினம்? பிள்ளைகளுடைய ஊழியம். இன்னைக்கு வயதான ஒரு 50 வயசு ஒரு பெரியவருக்கு போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்லி 2 வருஷமா அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தா எவ்வளவு பிரயோஜனம்? மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு இடத்துல உயிரோட இருப்பார், ஊழியம் பண்ண மாட்டார். ஆனால் கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் என்ன என்று கேட்டீங்கன்னா சிறுவர் ஊழியம் தான். ஆனா ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம், இன்றைக்கு வளர்ந்து வருகிற பெரிய பெரிய சபைகளிலே ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு ஊழியம், கண்டுகொள்ளாத ஒரு ஊழியம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுவும் சிறுவர் ஊழியம் தான். ஆனால் இந்த விபிஎஸ் என்பது மகத்துவமான ஒரு ஊழியம், மறந்துடாதீங்க. நம்ம எல்லாம் நல்லா ஃபேன்ல உட்காந்துருக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் இன்றைக்கு, நேற்று, போன வாரம், அடுத்த வரக்கூடிய வாரங்களில் வட மாநிலங்களிலே, தமிழகத்தில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா இடங்களிலேயும் மரத்தடியில இருந்து கூட பிள்ளைகளை அழைத்து என்ன பண்றாங்க? விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. அவர்களுக்காக உதவி செய்ய அவர்கள் ஜெபிக்கணும். சிறுசபையின் பிள்ளைகள், விசுவாசியா இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும். ஏப்ரல் மே மாதங்கள்ல நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தினந்தோறும் இப்படிப்பட்ட நடக்கிற விபிஎஸ் வகுப்புகளுக்கு. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால் அநேக இடங்கள்ல பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நாள் வாங்கி பிஸ்கட்டோ ஸ்நாக்ஸ் கூட கொடுக்க முடியாத ஒரு காரியம் கூட இருக்கு பாருங்க. கொடுக்க முடியாத காரியங்கள் கூட நீங்க இருக்குது. அதுவே நீங்க அப்படிப்பட்ட இடத்துலயும் மொழி நடந்து கொண்டுதான் குடும்பங்களாக தமிழ்நாட்டில் பார்த்தா ரிட்டையர்டு விஏஓ, ரிட்டையர்டு டீச்சர்ஸ், ரிட்டையர்டு ப்ரொஃபசர்ஸ், ரிட்டையர்டு பேங்க் ஒர்க் பண்ணவங்க, பேங்கர்ஸ் இருப்பாங்க, மேனேஜரா, அக்கௌண்டன்ட், அவங்கெல்லாம் பாருங்க சும்மா இருக்கிறது இல்லைங்க. சோல்னா பேக்கை போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க போய் ஊழியம் பண்ணதுக்கு போறாங்க. சரிங்களா? அதுவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். சரிங்களா? ஆகவே இந்த விபிஎஸ் என்பது எப்படி வந்தது என்பதை பற்றி நம்முடைய விபிஎஸ் டைரக்டர் அவர்களுக்கு வாசிச்சாங்க இல்லையா? அமெரிக்க மிஷனரி ஹாமில்டன்ஸ் என்கிறவங்க 1951ஆம் வருடம் இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்த பொழுது அவர்கள் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த ஒரு மகத்துவமான ஊழியனுக்கு ஒரு பாரம். ஊழியம் என்னன்னா சிறுவர் ஊழியம். பாருங்க, ஒரு 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 சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? இந்த விபிஎஸ் எந்த ஊர்ல ஆரம்பிச்சது, எந்த மாநிலத்துல சொன்னா, நாம் இருக்கிற கர்நாடக மாநிலத்துல பங்கார்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய சவுத் ஏசியன் பைபிள் காலேஜ் இருக்குது. அந்த பைபிள் காலேஜில் தான் முதலாக விபிஎஸ் வகுப்புகள் ஆரம்பமாவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட காரியமானது ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஆகவே நம் வாழ்க்கை அதிகமாய் நம்ம பாதிக்க, ஒருவேளை நான் சொந்த ஒரு திருநெல்வேலியாக இருந்தா கூட இன்றைக்கு நான் கர்நாடகாவில் இருப்பது மகிழ்ச்சியான காரியம். ஏன்னா இன்றைக்கு விபிஎஸ் பிள்ளைகளோடு இணைந்து கடவுளை நன்றி செலுத்துவதற்கு கூடி வந்திருக்கிற ஒரு நேரத்திலே கூட இந்த மிஷனரிகள் ஒருவேளை இந்திய தேசத்துக்கு வராமல் இருந்திருப்பார்கள், வேற யார் இந்த குழந்தையை செஞ்சிருப்பாங்க தெரியாது. ஆனால் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட அருமையான ஹாமில்டன்ஸ் அண்ட் லிசர் தம்மையார் தான். இந்த 2 பேர் தான் பாருங்க, அவங்க தான் இந்த இந்திய தேசத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து பலவிதமான இடர்களுக்குள்ளாக. சரிங்களா? இன்னைக்கு சொல்லி தெரியும், சிகிச்சை சொன்னா மதம் மாற்றியா என்று சொல்றாங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, இது போல நீங்க எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த 2 பேரும் தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக என்ன பண்ணாங்க? இந்த தேசத்துல விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அப்படிங்கிற சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இந்த பிளானிங் எல்லாம் முடிந்து எஸ்ஐபிசில முடிந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக கர்த்தர் பயன்படுத்தினவர். நான் வந்த உடனே பார்த்தா, ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் போட்டோ போட்டு ரொம்ப சந்தோஷமான செய்தி. உங்க பாருங்க இருக்கிற பிசி சாமியல் என்கிற ஒரு தேவ மனிதர் அங்க இருக்கிறாரு. அப்புறம் எமில் ஜெபசிங் அண்ணா இருக்கிறாங்க. பிசி சாமியல் அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி பாக்கியத்தாய் என்கிற ஒரு சகோதரி, ஒரு கால் கொஞ்சம் அவங்களுக்கு ஊனமாக இருக்கும். அப்படிப்பட்ட அவர்கள் இணைந்துதான் முதலாக தமிழகத்திலே கோவில்பட்டி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, ஒரு ஏரியா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கோவில்பட்டினா என்ன ஃபேமஸ்? அங்க கடலை மிட்டாய். என்னங்க? கடலக்காய் மிட்டாய் இல்லையா? நம்ம இந்த கடலக்காய் பார்க்கக்கூடிய கோவில்பட்டியில தான் முதலாக விபிஎஸ் வகுப்புகள் ஆரம்பமாகி 75 பிள்ளைகளை வைத்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்க, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற
விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் டைரக்டராக அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களாக பிள்ளைகளை அழைக்கிறது அநேகர் உங்களுடைய எஃபர்ட்னால அனுப்பி கொடுத்திருக்கீங்க. அவங்க செலவுகளை படி அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றல்ல 1950 வருடம் தம்பதிகள் பாடல்களை தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகவே பாருங்க, VBS வகுப்புகளுக்காக நம்ம இந்த வருடம் ஒருவேளை முடிகிறது. இன்னைக்கு அடுத்த வருடம் இப்பவே ஆயக்கமாக மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. வீடுகளை சுற்றி இருக்கிற, சபையை சுற்றி இருக்கிற, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களை சுற்றி இருக்கிற சிறு சிறு பிள்ளைகளுக்காக ஆத்ம பாரப்படணும். பாருங்க, கூடுமானால் வரக்கூடிய ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்க போகுது. கண்ணால பார்க்கிற அப்பா குடிகாரனா இருப்பான், அம்மா வீட்டு வேலை பார்க்கிறார்கள், கஷ்டப்பட்டு வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அவங்கதான் ஏழைகள். ரோட்ல பிச்சை எடுக்கிற ஏழைகள் அல்ல, கண்ணால பார்க்கிற கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள். அவருடைய குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. ஒரு ஸ்கூல் பேக், ஒரு ஷூ இல்லையா, ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி பாக்ஸ்ல 4 பென்சில் 4 பென்சில் ஒரு 2 ரப்பர் வாங்கி போட்டு ரூபாய் போதில்லை. நம்ம செய்ய வேண்டிய இது அடையாளம். ஊழியம் என்பது எங்க ஆரம்பிக்குது? விசேஷத்துக்கு மட்டுமல்ல. எதில் ஆரம்பிக்குது? அன்பின் பகிர்விலே ஆரம்பிக்குது. கிறிஸ்தவர்கள் தேசத்துக்கு வந்த அருமையான தம்பதியாருக்கு தம்பதிக்கு நான் சொல்கிறேன். ஏராளமான பிள்ளைகள் இன்னைக்கு இந்த VBS வகுப்புல பங்கு கொண்டவர்கள் சமுதாயத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக நாசா வைத்திருக்கிற அந்த சயின்டிபிக்கல் விஞ்ஞான கூட்டத்துல கூட தமிழகத்துல VBS படிச்ச அநேக பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்கள் விஞ்ஞானிகளாக. கர்த்தர் எப்படிப்பட்ட பாத்தீங்களா? இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. யாருக்கு? லெஸ்டர் ஹாமில்டன் தம்பதியிலிருந்து இன்று வரை VBSக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்மாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. சரிங்களா? ஆகவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன? முத்திரை மோதிரம் என்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த வருட VBS நடந்திருக்கிறது. 10 வகையான மோதிரங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது மோதிரம் என்ன? அபிஷேக மோதிரம், அதிகாரத்தின் மோதிரம், பொறுப்பின் மோதிரம், ஏற்றுக்கொள்ளும் மோதிரம், ஒப்புரவாக்குதலின் மோதிரம், சமாதானத்தின் மோதிரம், உக்கிரத்துவத்தின் மோதிரம், தலைமைத்துவத்தின் மோதிரம், ஆளுகையின் மோதிரம், சமர்ப்பின் மோதிரம். ring of anointing, ring of authority, ring of responsibility, ring of acceptance, ring of reconciliation, ring of peace, ring of stewardship, ring of leadership, ring of submission, ring of governance என்று சொல்லி 10 வகையான காரியங்களை ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பீங்க. சரிங்களா? மோதிரம் எப்படி வந்தது? எந்த ஒரு பொருள் உலகத்துல உற்பத்தி ஆனாலும், அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகின்ற போது ஏதோ இருக்கிறது ஆர்வமா இருக்கணும் இல்லையா? அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 5000 வருடத்துக்கு முன்பதாக, கிபு அல்ல, இயேசு கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, பிஃபோர் கிரைஸ்ட், இந்த சமுதாயத்துல ஈப்தி தேசத்துல ராஜாக்கள் வந்து இருக்கின்ற போது அவர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிற சட்ட திட்டங்களுக்கெல்லாம் பொதுவாக ராஜாக்கள் படித்தவனா இருக்க மாட்டாங்க, படிப்பறிவு தெரியாதவங்க தான். ஆகவே அவருக்கு சைன் பண்ணுவதற்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க? மண்ணினாலே செய்யப்பட்ட, வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட, இன்னும் சில இரும்பு கொண்ட உலோகங்களாலே, தங்கத்தாலே செய்யப்பட்ட வளையங்களை கையில வச்சு அதுல படங்களை வைத்து அந்த மோதிரத்தை தான் என்ன பண்ணாங்க? அந்த இதுல வந்து அந்த சட்டங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? உயிர் கொடுத்தார்கள். சட்டத்தை நேற்றலாம் என்கிற அனுமதி கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த மோதிரம் எந்த விதத்திலாம் பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. கல்யாணத்துல பயன்படுத்தப்படுகிறது. கணவன் மனைவியும் மாற்றி என்ன பண்ணிட்டாங்க? நீ எனக்கு அதிகாரி, நான் உனக்கு அதிகாரின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அதை மாற்றிக் கொள்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையிலே திருச்சபை ஆளுகை செய்யக்கூடிய பேராயர்கள் அபிஷேகம் பண்ணப்படும் போது கூட அவர் என்ன கொடுக்குறாங்க? மோதிரம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? இந்த கர்த்தர் கொடுத்த இந்த சபையை, இந்த மந்தையை மேய்ப்பதற்கு அதிகாரத்தை நீ கொடுக்கிறோம் என்பதற்காக அதிகார மோதிரமாக கொடுக்கிறோம். ஆகவே இந்த மோதிரமானது பல்வேறுபட்ட நிலைமைகளுக்கு செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வருடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்ன வசனம்? ஆகாய் 2:23. சேனையின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை
உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு, என் நாளிலே சேர்த்துக் கொண்டு 2026 வருடம் இந்த இம்மானுவேல் திருச்சபையிலே நடந்த VBS வகுப்பின் மூலமாக சந்திக்கப்பட்ட இயேசு அற்ற, இயேசுவை தெரியாத புறமாஸ்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த நாளை அந்த நாளாக சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசு யார் என்பதை அறிந்து சென்றிருக்கிறார்கள். அருமையான தம்பி உட்கார்ந்து நிறைய பட்டை போட்டுருக்கலாம். அந்த நாட்கள் நான் என்னுடைய ஸ்கூலுக்கு போகும்போது ஞாபகம் வருது எனக்கும். நான் போகும்போது நெத்தில பட்டை போட்டு தான் போவேன். காலத்துல பட்டை, நெத்தில பட்டை. சரிங்களா? ஆகவே அதை யோசனை அப்ப பாருங்க, இன்றைக்கு அந்த தம்பியை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் ஏதோ முடிஞ்சு போறதல்ல, நீ முடிச்சுனா வீட்டு பக்கம் ஆட்படுறதில்ல. சபையாரே, உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? 2026 வருடம் எங்களுடைய சபையில் நடந்த VBS பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க? சொல்லுங்க, யாருடைய பொறுப்பு? நம்முடைய, நாம் பெற்காட்டாலும் பிள்ளைகள் தான். பெற்றால் தான் பிள்ளையா இல்லையா? நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்முடைய நாளிலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் 2027 வருடம் அடுத்த VBS வருடம் வரைக்கும் ஜெபிக்கிற குடும்பத்தில் ஜெபிக்கும் போது, சரிங்களா? அப்பதான் நம்முடைய கண்காண இந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக ஜொலிக்கிற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும். நம்புறீங்களா? நம்பினா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம், ஊழியம் என்பது என்ன? எங்கேயோ போறது காரியம் அல்ல. ஊழியம் என்பது என்னன்னா ஜெபம் தான் ஊழியம். மறந்துடாதீங்க, ஜெப ஊழியம் அவசியம். திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் நடக்கிற சண்டே ஸ்கூல் நடக்கிற பிள்ளைகளுக்காக, இப்படிப்பட்ட VBS போன்ற சிறப்பு நாட்களில் வந்த பிள்ளைகளுக்காக சபையாராகி நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரணம். ஆண்டவர் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துக்காக சேர்த்துக் கொண்டு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பே. பாத்தீங்களா? அதிகாரத்தின் மோதிரமாக நம்முடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யணும். கர்த்தருக்கு சாட்சியாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு நீதிபதியாக, IAS ஆபீசராக, IPS ஆபீசராக நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணணும்? வரணும். எத்தனை பேர்? how many of you teachers? hands up. டீச்சர்ஸ் மட்டும் கை தூக்குங்க. மறந்துடாதீங்க, இந்த பிள்ளைகளுடைய பேரை எழுதி பைபிளுக்கு பின்னாடி வச்சிருங்க. இந்த வருஷக்குள்ள என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணணும். ஒரு பெரிய பொறுப்பு. நீங்க பெற்றெடுத்த பிள்ளை மட்டும் இல்ல, இதுவும் உங்க பிள்ளை தான். கர்த்தர் கொடுத்திருக்கார். சரிங்களா? ஜெபியுங்கள். உங்கள் கண்காணாத பிள்ளைகள் சமுதாயத்தில் உயர்த்தப்படுவார்கள், கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்புவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமற்ற வாழ்க்கை தண்ணீர் இல்லாத கிணறு, ஜெபம் இல்லாத குடும்பம் கூரை இல்லாத குடும்பம், ஜெபமற்ற சபை செத்த சபை. மறந்துடாதீங்க. ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். பைபிள் சொல்கிறது, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் நாம மட்டும் இல்லைங்க, ஞானசான் எடுத்தால் கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய சபையில உட்கார்ந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் யாருடைய பிள்ளைகள் தான்? இயேசுவுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா இது அவருடைய வீடு. வீட்டுக்கு வந்த எல்லாருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நேசிக்கிறவர். தன்னிடத்துல வருகிற எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். சொன்னாரு, சிறு பிள்ளைகளின் இடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தம்பி உன் பேர் என்னடா? ராஜா கனடா தமிழா? வெரி குட் குட், நல்ல பையன். பாருங்க, பிரேம்குமார் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? கம்முன்னு வந்திருக்கான். கர்த்தர் அவனை நேசிக்கிறார். அதிகமா இருக்கு. அவனை பார்த்தோன்னே அந்த நான் போன ஞாபகம் எனக்கு வந்து இந்து கோயில போகும்போது பிரார்த்தனை கூட போட்டு போவேன். அதுதான் ஞாபகம். பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் ஒரு சபையிலே நோக்கம் வைத்திருக்கிறார். சபைக்காக ஜெபிக்கணும், சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், VBS பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். யாருடைய கடமை? நம்முடைய கடமை. வேத புத்தகத்துல பிள்ளைகளை கவனிங்க, 10 இந்த வகையான மோதிரங்கள் உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. அது எங்க தெரியுமா இருக்கு? யாராவது இடைப்படிக்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1:12. John Gospel chapter 1:12. அவருடைய நாமத்தின் மேல், but to all who did receive him, who believed in his name, gave the right to become the children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர். மறந்துடாதீங்க சபையாரே, தயவு செய்து வசனத்துக்கு கவனிங்க. அத்தனை பேர்களும் தள்ளத்தக்கவர் அல்ல, ஒருவரும் தள்ளத்தக்கவர் அல்ல. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு என்கிற அந்த
அந்த பெயர் வந்திருக்கிற எல்லா புறமாஸ்தர் பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், எல்லா கத்தோலிக்க பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பதிக்கப்பட்டிருக்கிற 10 நாள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், VPS டீச்சர்ஸ் அவங்க பதிச்சிருக்காங்க. They get the ring from the heavenly God. கடவுளிலிருந்து அவங்க வெட்டப்பட்டிருக்காங்க. அதிகாரம் புத்திர போட்டதா இல்ல, அதிகாரம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சேர்ந்து சொல்லுவீங்களா? எங்களை சேர்ந்து அவருடைய சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவங்கள யார் அதிகாரம் பெற்றவங்க? யார்? இன்றைக்கு நாம தன கைத்த சொல்லுவாங்களா? அல்லேலூயா. கட்டளப்பட்ட காரியங்களை செய்வார். தொடர்ந்து திருச்சபை இந்த பிள்ளைகளை இன்னும் சொல்றேன், உங்களுடைய கமிட்டி அங்கத்தினர் கூட சந்திக்கலாம் போது யாரையோ ஒரு இன்சார்ஜ் டைரக்டரையோ டீச்சர் சந்திச்சு எந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை விசாரிச்சீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய கல்வி ஆண்டில உதவி பண்ணுங்க. தயவு கொண்டு கேட்கிறேன். சரிங்க, இதுதான் ஊழியம். 10 நாள் முடிச்சிட்டோம் போயிட்டு சொல்றது அல்ல. ஊழியம் தொடர்ச்சி 2026 வருடம் இந்த இமானுவேல் சர்ச்சுக்கு கட்டல் கொடுத்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் இது. அன்றைக்கு லெஸ்டர் அம்மையாரும் ஹாமில்டனும் இந்த தேசத்துக்கு வராமல் இருந்தாரானால் இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிப்பாங்க. கர்த்தர் பயன்படுத்தவர்கள் இன்னைக்கு ஏராளமான VBS இன்னைக்கு நிறைய பேர்ல மாறி போச்சு. CBC, CBS நிறைய விதவசங்கள் மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ சிறுவன் ஊழியம் இல்லையா? அந்த ஊழியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த ஊழியத்துக்கு நம்ம முக்கிய பங்கை கொடுப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிள்ளைகள் தான் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? லட்டு 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 பாட்டு தெரியுமா? சொல்லி கொடுத்தீங்களா? நான் சொல்லி தரட்டுமா? அந்த பாட்டு படிக்கிற எல்லாரும் படிக்கலாமா? சின்ன பாட்டு தான். சரி, படிப்பீங்க பிள்ளைங்களா? சரி. லட்டு இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். லட்டு பாத்துறீங்களா எல்லாரும்? லாடு லட்டு. லட்டு ஏமா இனிக்குது? என்ன போடணும் அதுக்கு? சக்கரை போட்டாதான் இனிக்கும். சக்கரை எங்க இருந்து வருது? கரும்பு சாறுல இருந்து வருது. கரும்பு எங்க இருந்து வந்தது? ஏசப்பா படைச்சார். ஏசப்பா இனிப்பாரா? கண்டிப்பா இனிப்பாரு. சேர்ந்து பாடலாமா? லட்டு ஏமா இனிக்கு